வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு மேலே கிரிமினல் கேஸு புக் ஆகிடுச்சு. உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிபார்ட்மெண்ட்டில் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அந்த சஸ்பென்ஷனை எதிர்த்து அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டில் அவருக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிறோம். அதன் தொடர்ச்சியாக அதே மாதிரி ஒரு கேஸை டிபார்ட்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல அந்த கிரிமினல் கேஸு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முனிசிபல் கார்ப்பரேஷன் மாதிரி ஒரு நிறுவனம். இப்போ அதில் அவுட் சோர்சிங்கில் ஆட்களை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் மாதம் சம்பளத்தை அடுத்து வரக்கூடிய மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த நிறுவனத்தில் அந்த அவுட் சோர்சிங்கில் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களோட பேமெண்ட்டை 3 மாதம் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி நிறுத்தி வச்சுருக்கார். இப்போ அதில் என்ன அலிகேஷன் வருது அப்படின்னு சொன்னால், 20,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா தான் அந்த 3 மாதத்துக்கான பேமெண்ட்டை கிளியர் பண்ணி கொடுப்பேன், சேங்ஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரி கேட்குறதாக புகார். இப்போ இது டிவிஎஸ்சிக்கு போகுது. டிவிஎஸ்சியினுடைய அட்வைஸின் பேரில் அந்த 20,000 அந்த ஆஃபீஸர்கிட்ட லஞ்சமாக கொடுக்குறாங்க. அப்போ டிவிஎஸ்சிலேருந்து அவரை ரெட் ஹேண்டடாக பிடிச்சிடுறாங்க. அவர் மேலே கிரிமினல் கேஸு புக் பண்ணிடுறாங்க. இப்போ அவர் மேலே கிரிமினல் கேஸு புக் ஆகிடுச்சின்னு சொன்னோன்னா டிபார்ட்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த சஸ்பென்ஷனை எதிர்த்து அந்த இண்டிவிஜுவல் ஹைகோர்ட்டுக்கு போகிறார். அங்கே ஹைகோர்ட்டில் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா, இவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு டைரெக்ஷன் வருது. இப்போ இவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ண வேண்டியதில்லை, இவர் மேலே கிரிமினல் கேஸு பெண்டிங் இருக்குது, அதனால் இப்போதைக்கு ரிவோக் பண்ணாமல் இவருடைய சஸ்பென்ஷனை கண்டினியூ பண்ணிக்கலாங்கிற மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்க. இதுக்கிடையில் அந்த ரிட் பெட்டிஷனில் கொடுத்த டைரெக்ஷனை எதிர்த்து கவர்மெண்ட்டும் டிபார்ட்மெண்ட்டும் ரிட் அப்பீல் போகிறாங்க. அங்கேயும் என்ன டைரெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணுறதை பற்றி கவர்மெண்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் டைரெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போவும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இவர் மேலே கிரிமினல் கேஸு பெண்டிங்கில் இருக்குது, அதனால் இவரை சஸ்பென்ஷன்லேயே வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டு முடிவு பண்ணுது. இதுக்கடையில் இந்த இண்டிவிஜுவலுடைய சஸ்பென்ஷன் பீரியடு வருஷக்கணக்கில் ஓடிடுச்சு. 2017 இவர் மேலே அந்த கிரிமினல் கேஸு புக் ஆகுது. 2022 தான் இந்த கோர்ட்டு நடவடிக்கையெல்லாம் ஆர்டர்ஸ் வருது. இப்போ இந்த 5 வருஷமாக அவருக்கு பிழைப்பூதியம் 50% தான் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ இதை என்ஹான்ஸ் பண்ணணும், 75% என்ஹான்ஸ் பண்ணணும், என்னுடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிரிமினல் கேஸ் ப்ரொலாங்மெண்ட்டே போகிறாங்க, அது சீக்கிரம் முடிகிற மாதிரி தெரியல, அதனால் என்னுடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணணும், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், அதே மாதிரி என்னுடைய பிழைப்பூதியத்தையும் 75% என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ கோர்ட்டில் 2 டைரெக்ஷன் கொடுக்குறாங்க. இவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்கிறாங்க. அப்புறம் இவருக்கு எப்போ 75% பிழைப்பூதியத்துக்கு இவர் எப்போ எலிஜிபிலிட்டி ஆகிறாரோ அந்த தேதியிலேருந்து இவருக்கு 75% பிழைப்பூதியம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைரெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ கவர்மெண்ட் அவருடைய சஸ்பென்ஷனை கன்சிடர் பண்ணுறதுங்கிறது விதிகளின்படி கன்சிடர் பண்ணுவாங்க. அவர் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது, அதனால் இவருடைய சஸ்பென்ஷனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கூட அந்த டெசிஷனுக்கு வரலாம். ஆனால் இந்த 75% என்ஹான்ஸ் பண்ணுறது கொடுத்தான் ஆகணும். ஏன்னு சொன்னால், மொதல் 6 மாதம் வரைக்கும் அவருக்கு 50%க்கு கொடுத்தாகணும் பிழைப்பூதியத்தை. 6 மாதத்துக்கு மேலே அவருடைய சஸ்பென்ஷன் கண்டினியூ ஆகிறதுனால எந்த தேதியிலிருந்து அவருக்கு 6 மாதத்துக்கு மேலே சஸ்பென்ஷன் கண்டினியூ ஆகுதோ அந்த தேதியிலிருந்து இந்த கிரிமினல் கேஸில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்குமோ அல்லது இவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க வரைக்குமோ இருக்கக்கூடிய பீரியடுக்கு இவருடைய பிழைப்பூதியத்தை 75% உயர்த்தி கவர்மெண்ட்டு கொடுத்தாகணும். இது அந்த கேஸில். இதே மாதிரியான ஒரு கேஸை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணாங்கங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் அவுட் சோர்சிங்கில் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கான பேமெண்ட் பில்லை ஒருத்தர் 3 மாதம் நிறுத்தி வச்சுட்டார். அவர் 10,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டார்னு அவர் மேலே புகார். இப்போ அவர் அந்த 10,000 ரூபா லஞ்ச பணம் வாங்கும்போது டிவிஎஸ்சியில் மாட்டிக்கிறாரு ரெட் ஹேண்டடாக. வீடியோ எல்லாமே எடுத்துட்டாங்க, பத்திரிக்கையில் செய்தி வந்துருச்சு, டிவிலெலாம் நியூஸ் வந்துருச்சு. இப்போ அவர் மேலே கிரிமினல் கேஸு டிவிஎஸ்சி புக் பண்ணியாச்சு.
டிபார்ட்மெண்ட்டில் அவரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சஸ்பெண்ட் பண்ணதோடு விடாமல் அடுத்தது டிபார்ட்மெண்ட்டில் தனியாக டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இவர் மேலே வந்து சார்ஜஸ் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த அவுட் சோர்சிங் ஏஜென்சியோட அக்ரிமெண்ட் போடும்போதே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அவுட் சோர்சிங்கில் வந்த அந்த பர்சனுக்கான பேமெண்ட்டை அடுத்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ அந்த கண்டிஷன் படி நீங்கள் அவங்களுக்கான சம்பளத்தை வாங்கி கொடுக்கல, தொடர்ச்சியாக 3 மாதம் வரைக்கும் அந்த தப்பை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு முதலாவது குற்றச்சாட்டு. அடுத்த குற்றச்சாட்டு, இந்த மாதிரி அவங்கக்கிட்ட 10,000 ரூபா எதுக்காக வாங்கினீங்கன்னு தெரியல, அதுக்கு உண்டான சரியான காரணத்தை நீங்கள் சொல்லலை, ஆனால் நீங்கள் அதை வந்து லஞ்சமாக வாங்கினீங்கன்னு சொல்லி டிவிஎஸ்சி உங்கள் மேலே கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, கிரிமினல் கேஸும் புக் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த மாதிரியான பணத்தை வாங்கும்போது அது லஞ்சம் வாங்கினதாக பத்திரிகையிலையும் செய்திக்கு வந்துடுச்சு, டிவி எல்லாத்துலேயுமே செய்திக்கு வந்துடுச்சு. இதன் மூலம் வந்து துறைக்கு அவப்பெயரை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி 2 குற்றச்சாட்டை மட்டும் அவர் மேலே சொன்னாங்க. இப்போ அதுக்கு வந்து அவர் சரியான விளக்கங்கள் கொடுத்தாரா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் விசாரணையில் அவர் மேலே போட்ட சார்ஜஸ் எல்லாம் ப்ரூவ்டுன்னு சொல்லி விசாரணை அறிக்கை விசாரணை அலுவலர் வந்து கொடுக்குறார். அதன் அடிப்படையில் வந்து அந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை பணியிலிருந்து நிரந்தர பணி நீக்கம் செய்து, அதாவது டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸ் அப்படிங்கிற தண்டனை கொடுத்து ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டார். இப்போ அந்த தேதியோட அவருக்கு வந்து சஸ்பென்ஷன் பீரியடுக்கான அந்த பிழைப்பதியும் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸ்னு ஆர்டர் இஷ்யூ பண்ணி அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண தேதிக்கு அப்புறம் அவருக்கு எந்த விதமான பிழைப்பதியும் கொடுக்க தேவையில்லை, அதை ஸ்டாப் பண்ணிட்டார். அந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்து அவருக்கு மேலும் பிழைப்பதியும் வழங்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்து துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையில் போய் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துட்டார், ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டார். இப்போ இதில் நம்ம வந்து அந்த கிரிமினல் கேஸுக்கும் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும். இப்போ அந்த கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்சி வந்து அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கணும். குற்றவாளின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து டிவிஎஸ்சிக்கு வந்துடுது. இப்போ அதில் வந்து சில டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயோ அல்லது பிறல் சாட்சியங்கள் மூலமாகவோ அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு வாங்கின பணம் வந்து லஞ்சம் அப்படிங்கிறத நிரூபிக்க டிவிஎஸ்சி தவறிடலாம். இப்போ அந்த அடிப்படையில் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் அந்த குற்றவாளி குற்றமற்றவர்னு சொல்லி கோர்ட்டு விடுவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அந்த ஸ்டேஜ். இதே ஒழுங்கு நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டார். அதாவது ஒரு மாத சம்பள பில்லை அடுத்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி சேங்ஷன் பண்ணி அவங்களுக்கான பணத்தை வாங்கி கொடுத்துருக்கணும். இது 3 மாதமாக அவர் செய்ய தவறிட்டார். இது வந்து ரெக்கார்டு பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக வந்து அவர் 10,000 ரூபாய் எதுக்காக வாங்கினார் அப்படிங்கிறது லஞ்சமா இல்லையாங்கிறதெல்லாம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். ஆனால் அந்த 10,000 ரூபா வாங்கும்போது அது லஞ்சம்னு சொல்லி பேப்பரில் நியூஸ் வந்துருச்சு, டிவியில் எல்லாமே நியூஸ் வந்துருச்சு. அப்போ துறைக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுத்திட்டாருங்கிறது பட்டவர்த்தனமாக வெளியே வந்துருச்சு, அதுவும் ப்ரூவ்டு. அதனால் இதெல்லாமே வந்து அவர் அந்த தவறை செய்திருப்பார் என்பதற்கான முகாந்திரம் உள்ளது அப்படின்னு சொன்னாலே போதும். ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் த பாசிபிலிட்டி ஆஃப் த ஆக்ட் லேப்ஸ், இது இருந்தாலே போதுமானது. அவர் அதை தப்பு பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. தப்பு செய்வதற்கான முகாந்திரம் இருந்தாலே அவர் தப்பு செய்து விட்டார் என்று கருதி அதற்கான தண்டனையை அவருக்கு வழங்கலாம் அப்படின்னு தான் ஒழுங்கு நடவடிக்கையில் சொல்கிறாங்க. இப்போ கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் சந்தேகத்துக்கிடமின்றி அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கணும். அப்போ தான் அவருக்கு வந்து குற்றவாளின்னு கோர்ட்டு தண்டனை கொடுக்கும். ஆனால் ஒழுங்கு நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒருவர் குற்றம் செய்வதற்கான முகாந்திரம் உள்ளது என்று கருதினாலே போதுமானதுன்னு ஒழுங்கு நடவடிக்கையில் சொல்கிறாங்க. இப்போ அதைத்தான் வந்து இந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் எடுத்திருக்கார். இப்போ அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டார். இப்போ அதை எதிர்த்து அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்பீல் போவார் அல்லது கோர்ட்டுக்கே போவார். இப்போ கோர்ட்டுக்கெல்லாம் போய் அவர் வந்து நிரபராதின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இப்போ அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ இதைத்தான் நம்ம பார்க்கணும். கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறனால துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கேஸ்லையுமே அப்படியே விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி விட்டோம்னு சொன்னால் தேவையில்லாமல் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சஸ்பென்ஷனை நீட்டிச்சுக்கிட்டே போக வேண்டிய அவசியம் வரலாம். அதே மாதிரி 75% பிழைப்பு ஊதியம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் துறை ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுத்து அதுலேயும் வந்து நம்ம விரைவான சரியான நடவடிக்கையும் எடுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.